ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு UDM369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் வழக்கம் போல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், பட் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். நிறைய பேருக்கு இந்த டாபிக் ஒரு புரியாத புதிராக இருக்கும். என்ன புதிர் போடுறேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி டாபிக். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எதுக்கு நிறைய பேர் வராங்க, ஏன் வராங்க அப்படின்னா, இப்போ யூனிவர்சல் லெவலில் நிறைய கோர் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நிறையா பலவிதமான ஒரு ஒரு தவறுதலான ஒரு அநீதி அதிகமாகும்போது கடவுளே அவதாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் ஒரு யூனிவர்சல் லெவலில் ஒரு டைமென்ஷன் ஷிஃப்ட் நடக்க போகுது. 3Dலேருந்து 4D, 4Dலேருந்து 5D இந்த மாதிரி நடக்க போகுது. ஸோ அண்டத்தில் அந்த ஷிஃப்ட் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்டத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் அது பிண்டத்தில் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன் அப்படின்னா, உலகத்தில் அநீதி ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிறைய துன்பங்கள் கொடுக்குறாங்க. நார்சிஸ்ட் பர்சன் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகுறாங்க. நிறைய பேருக்கு மெட்டீரியல் திங்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற முறையில் கீழ்த்தனமான எண்ணம் படி நிறைய பேர்கிட்டேருந்து சொத்து அபகரிக்கிறது, பணம் தான் முக்கியம். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதல்ல ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்னன்னே அவங்களுக்கு முதல்ல தெரியல. ஒரு ஃபிசிக்கல் நீடு, இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கு இந்த மாதிரி திங்ஸுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு ஆர்வம் காட்டுறது. மனிதர்கள் அன்பு காட்டாமல் ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு சில வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய பர்சன்ஸ் பாவப்பட்ட மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இன்னமும் அடி வாங்கிட்டே இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் இன்னுமே நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுளே இறங்கி சில மாற்றங்கள் அண்டத்தில் ஏற்படுத்துகிற மாதிரி நமக்குள்ள மனிதர்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துகிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லாருமே சோல்ஸ் தான். நல்ல அழகான சோல்ஸு, எந்த ஒரு தவறுதலுமே இல்லாத ஒரு புனிதமான பியூர் சோல்ஸாக தான் வந்தோம். இந்த உலகத்துக்கு வர்றதே நம்ம எதுக்கு அப்படின்னா, பாடி மைண்டோடு சேர்த்து நமக்கு எதுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அந்த பாடி மைண்டு இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சோலுங்கிற அந்த ஒரு விஷயத்தையே மறந்து நம்ம எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது ஒரு டிவைன் பர்பஸே தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு ஆண் ஆதிக்கத்தில், ஒரு மெட்டீரியல் திங்ஸ் அதனுடைய விருப்பத்தின் ஆதிக்கத்தில் நிறைய பேர் தப்பு ஒரு சாதாரணமாக செய்கிறாங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் திருந்தணும், மாற்றணும். உலகம் திரும்பவும் ஒரு அமைதியான ஒரு உலகமாக, ஒரு சோல்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழணும். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தவங்க ஃப்ரீக்வன்சி லெவலில் ஒவ்வொரு சோலும் மாறுதலுக்குரியதாக இருக்குது. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறையா பேருக்கு வருது அப்படின்னா, அது பலதரப்பட்ட ஜென்மங்களை தாண்டி இன்றைக்கி இந்த தடவை நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், சோல் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஏக்கத்தோடு காத்துட்ருக்கறனால தான் நிறைய பேருக்கு சோல் அவேக்கனிங், அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், பாடி மைண்டு சோல் இது 3 அலைன் ஆகிறது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய கஷ்டங்கள் ஏன் இந்த கஷ்டம் நமக்குள்ளே வருது, என்ன ரீசன், நம்ம எதை தேடுறோம், எது இங்கே இல்லை, எது பொய், எது உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே உள்ள இன்னர் பவர் என்ன, நம்மளுக்குள்ள இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன, நமக்குள்ளே யார் இருக்கா, நம்ம எங்கேருந்து வந்தோங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங்.